இருதயத்தின் அடி அந்தரங்கத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ? இதே நிலையில் இன்னும் சில வருஷங்கள் போனால் என் குடும்பத்தின் நிலை என்ன, என் வருமானத்தின் நிலை என்ன, என் தொழிலின் நிலை என்ன, என்னுடைய சூழ்நிலை எப்படி ஆகுமோ, எந்த நிலைக்கு தள்ளப்படுவேன் என்று தெரியாது. இன்றைக்கு 5 காசுக்கு வருமானம் இல்லை, தொழிலெல்லாம் குன்றி குறுகி போச்சு, வியாபாரம் எல்லாம் அற்று போச்சு, எல்லா மேன்மைகளும் நின்று போய்விட்டது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. யோசேப்பு மரணமடைந்தால், வரவு நின்று போனால், இப்பொழுது இருக்கிறதும் இல்லாமலாகி போனால் என்ன செய்வதற்கு என்ற ஒரு பயம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. வெளியே கேட்டா விசுவாசத்தை பேசிக்கிற, வெளியே கேட்டா வாக்குத்தத்தத்தை பேசிக்கிற, ஆனால் உன் இருதயத்தின் அந்தரங்கத்திலே ஒரு அச்சம். வாழ்க்கை தொலைஞ்சிருமா, படிப்பு போயிடுமா, இப்படியே இருந்தனா செத்துருவனா, எல்லாம் முடிஞ்சு போயிருமான்ற ஒரு கேள்வி உனக்கு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நீ ஏன் அங்கலாய்க்கிறாய்? நீ ஏன் பயப்படுகிறாய்? பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிட்டது. துன்மார்க்கன் உன்னை எதிரிட்டு ஜெயிக்க முடியுமோ? பகையன் உன்னை ஜெயிப்பானோ? சத்துரு உன்னை ஜெயிப்பானோ? உன் வியாதி உன்னை அழிக்குமோ? இன்று இருக்கிற உன் பிரச்சனை உன்னை இல்லாமலாக்கி விடுமா? இல்லை, உன்னை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் மேல் புரளுவதில்லை, அக்கினி நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எதை குறித்து பயப்படாதிருங்கள். சுமூகமாய் பிரயாணப்பட்டீர்களே, புறப்பட்டீர்களே, விசுவாச வாழ்க்கையில் கால்களை வைத்தீர்களே, தைரியசாலிகளாய் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சவால் விடுத்துக் கொண்டு ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்திய புஸ்தகமாகிய பரிசுத்த வேதாகமத்தை கரத்தில் ஏந்திக் கொண்டு கர்த்தருக்காய் என்று அவ்வளவு பிடிவாதமான விசுவாச வாழ்க்கை செய்தீர்களே, இன்றைக்கு தட்டு தடுமாறி திகைத்து ஆண்டவரை எதிரிட்டு வருகிற சமுத்திரத்தின் இரைச்சல்கள் தாங்க முடியல சாமி, கடலின் கொந்தளிப்புகள் சமாளிக்க முடியல சாமி, என்ன செய்வதென்று தெரியவில்லை, திகைத்து போயிருக்கிறாய் என்றால் கலங்காதே. உன் படகில் ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையோடு ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தராகிய இயேசு. அழுகிற உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், பயப்படுகிற உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், சஞ்சலப்படுகிற உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். என்ன சம்பவிக்குமோ, எது நடக்குமோ, சூழ்நிலை சாதகமற்று போகுமோ, என்னவாய் முடியுமோ, கலங்காதே, திகையாதே. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். தேசமே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீ அறியாததும் நீ சிந்தியாததும் உன் இருதயத்தில் தோன்றாததுமான பெரிதானவைகளை உனக்காய் செய்வேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் இரு. உன் படகிலே சர்வ வல்லமை உள்ளவராகிய கர்த்தர் இயேசு இருக்கிறார். காற்றே, கடலே இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிற சர்வ வல்லமை உள்ளவர், சக்தி வாய்ந்த ஒருவர் உன் படகில் உண்டு. ஆகவே ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ கரை சேர்வாய். பயப்படாத சபையே.